பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் சோத்திரம். பிரியமானவர்களே, இந்த ஜீசஸ் 8 காலியேட்டு வழியாக பார்க்குற என் சகோதர சகோதரிகளுக்காக கர்த்தரை சோத்திரிக்கிறேன். இதில் சில பேர் மட்டும் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பங்களையும் உங்களோட சந்ததிகளை ஆசீர்வதிப்பார், உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, உங்களோட கருத்துக்களை நீங்கள் போடலாம். எனக்கு எனக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பண்ண தெரியல. எனக்கு வசனத்தை எல்லாத்தையும் காமிக்கணும், ரொம்ப அலையிறேன். அதனால் எனக்கு ஷார்ட்டாக முடிக்க தெரியல. பிரியமானவர்களே, ஜெபித்து கொள்ளுங்கள். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசணும், ஆழமான சத்தியத்தை சொல்லணும் ஆசை எனக்கு. அதுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். எங்கள் ஊழியங்களுக்காக, எங்கள் குடும்பங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக இதை பார்க்குற ஒவ்வொரு குடும்பத்துக்காகவும் நானும் தினம் ஜெபித்து கொள்கிறேன். ஆமென். இன்றைக்கு எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்தில் ஒரு ஆழமான சத்தியத்தை பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடங்களிலே அவர் சொல்லுவார், நான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை தருகிறேன், உங்களுக்கு நல்ல இருதயத்தை தருகிறேன், புதிய ஆவியை தருகிறேன், புது ஆசீர்வாதத்தை தருகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம், படிச்சிருப்போம். ஆனால் இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன தெரியுங்களா? நீங்கள் என்ன பண்ணிக்கொள்ளுங்க? புதிய ஆவி உண்டு பண்ணிக்கொள்ளுங்கள். புதிய இருதயத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள்? உண்டு பண்ணிக்கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, அவன் ஆத்துமா பிழைக்க பண்ணும். உங்கள் ஆத்துமா நீங்களே என்ன பண்ணீங்க? பிழைக்க பண்ணிக்கொள்ளுங்கள் என்பது குறித்து மனிதனும் தேவனும் பேசுகிறதை நம்ம இந்நாளிலே பார்க்கலாம். நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி உங்களுக்கு எப்படி நம்ம விளக்கிக்கணுமா? நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள். எப்படி? புது ஆவியும் புது இருதயத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கணுமா? உண்டு பண்ணி கொள்ளணுமா? உண்டு பண்ணவர் சொல்லுகிறார், நம்மளை உருவாக்கினவர் சொல்லுகிறார், நீங்கள் உண்டு பண்ணி கொள்ளுங்கள். புது இருதயத்தையும் புது ஆவியும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்கள். நீங்கள் ஏன் சாக வேண்டும்? அதை மாறாத பட்சத்திலே, அவங்க அதை மனம் திரும்பாத பட்சத்திலே, சீர்படுத்தி கொள்ளாத பட்சத்திலே நீங்கள் சாகிற ஒரு காரியத்திலே அகப்பட்டு கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? அப்போது நம்ம இந்நாளிலே பார்க்கிற என் சகோதர சகோதரியே, வாலிபனே, வாலிப பிள்ளையே, வாலிப பெண் பிள்ளையே, பெரியோர் பெற்றோர்களே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், எதிலே மனம் திரும்பாத பட்சத்திலே இருக்கிறோம். நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள். எவ்வளோ பெரிய வார்த்தை. மன திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகருடைய சாவை விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். மனிதர்களோடு சொல்லுகிறார். நான் சாவை விரும்பலப்பா, ஜீவனை கொடுக்க விரும்புகிறேன். மன திரும்புப்பா, நீ மன திரும்பு என்று பேசுகிறார். இன்றைக்கி சொல்லிக்கிட்டே இருக்கோங்க. வீட்டில், வெளியில், காலேஜில், பீச்சில், ஹாஸ்பிட்டலில், கூட்டமாக ஜனங்கள் மத்தியிலே பேசப்பட்டு கொண்டிருக்கிற, சாராய் கடையிலே பேசப்பட்டு கொண்டே இருக்கிற அந்த சத்தியத்தை அறிய மனதில்லாதவர்களாக செத்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள். மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகருடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஏதோ ஒரு மனுஷன், ஊழியக்காரன், ராஜாவன், பெரிய பெரிய ஆள், படித்தவன், பெரிய பெரிய அதிகாரி சொல்லலைங்க. இந்த உலகத்தை உண்டாக்கின கர்த்தர் சொல்லுகிறார். இந்த உலகத்துக்கு மனிதனை உண்டாக்கின கர்த்தர் சொல்லுகிறார், பிழைப்பீர்கள். மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகருடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரமில்லை, பாருங்கள், துன்மார்க்கன் தன் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். அவனே இப்படி பிழைக்க பண்ணிப்பானான். பிழைக்க பண்ணுவேன்னு சொல்லலை, பிழைக்க பண்ணுவான். பிரியமானவர்களே, அப்போது நாம் என்ன சொல்ல வருகிறார் என்று அறிந்து நம்ம இருப்போமானால் நம்ம எப்படி இருக்கோமா? துன்மார்க்கன் தன் செய்த துன்மார்க்கத்தை விட்டு நாம் தான் விலகணுமா? அப்போ விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். அங்கே என்ன பார்த்தோம்? இருதயத்தையும் மாற்றிக்கோ,
புது ஆவியை மாற்றிக்கோ, துரோகங்களை உங்களை விட்டு இராதபடி விலக்கிக்கோ அப்படின்னு சொல்லுகிறார். இங்கே என்ன சொல்கிறாரு? நீ நீ செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தை நீதி செய்வானாகில் அவன் தன் ஆத்துமா பிழைக்க பண்ணுவான். அவன் எச்சரிப்படிந்து தன் செய்த எல்லா மீறுதல்களை விட்டு திரும்புகிறபடினாலே அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கு பேசிக்கொண்டே இருக்கிறோம். கர்த்தரை குறித்து பேசும் பொழுது அவங்களுக்கு பயங்கர எரிச்சலாக இருக்குது. அவங்க அறியாமையினாலே, ஆத்துமா மீட்பை அறியாமையினாலே அவர்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ குடும்பங்கள் இந்த சின்ன ஊழியத்தில் நான் பார்த்துருக்கிறேன். வரவேண்டிய நன்மையை நம் மூலியமாக போகிறது, அதை பெற்றுக்கொள்ளாமல் மதியற்றவர்களாக இருந்து செத்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ குடும்பங்கள். இன்றைக்கு இது ஒரு எப்படி சொல்கிறது, அதோட விழிப்புணர்வே இல்லை. மீறுதல்களை விட்டு திரும்புகிறபடினாலே அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. ஆத்துமாவை என்ன பண்ணினோம்? காப்பாற்றி கொள்ள வேண்டும். புது இருதயம் புதிய ஆவியை நம்மளே வர வைத்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் வம்சத்தாரோ ஆண்டவருடைய வழி செம்மையா இருக்கவில்லையா? இல்லை என்கிறார்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, என் வழிகள் செம்மையாக இராதோ? உங்கள் வழிகள் அல்லவோ செம்மையாக இல்லாது இருக்கிறது. ஒரு தாயும் பிள்ளையும் பேசுகிறது, தகப்பனும் பிள்ளையும் பேசுகிறது போல அவர் பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கி கேட்க மனது இல்லாமல் மறித்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ பேர். குடும்பங்களிலே ஒரு 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 ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் ஒரு எப்படி சொல்கிறது, புல்ஸ்டாப் வைக்க முடியாமல் கஷ்டம், வியாதி, துன்பம், துயரம், மேலே 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 பிரச்சனை, கடன், இப்படி ஏகப்பட்ட காரியங்களை இருக்கிறவர்களை நான் பார்த்திருக்கிறேன். என் வழிகள் செம்மையாயிராதோ? உங்கள் வழிகள் அல்லவோ செம்மையாக இல்லாத இருக்கிறது, செம்மையில்லாததாக இருக்கிறது. ஆகையால் இஸ்ரவேல் வம்சத்தாரே, நான் உங்களில் அவனவன் வழிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் மனம் திரும்புங்கள், உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள். மனம் திரும்புங்கள், உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள். அப்பொழுது அக்கிரமம் உங்கள் கேட்டுக்கு காரணமாக இருப்பதில்லை. செஞ்ச அக்கிரமெல்லாம் மன திரும்பிட்டீங்கன்னா உங்கள் கேட்டுக்கு என்ன இருக்காதான்? கேட்டுக்கு காரணமாக இருப்பதில்லை. அக்கிரமம் உங்கள் கேட்டுக்கு காரணமாக இருப்பதில்லை. பிரியமானவர்களே, நான் என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும், என்ன செய்யணுமோ அதை தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் குக்கரை இட்டு கொண்டிருக்கிறாங்க, அரைக்கோவில் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தரை பற்றி மகனே மகளே மனம் திரும்புவாயா என்று சொல்லி கொண்டிருக்கிறார் கர்த்தர். அநேக ஊழியக்காரன் மூலியமாக வெளிநாட்டில் ஒரு மனுஷன் ஆண்டவரை பற்றி ஸ்பீக்கரில் பேசிகிட்டே இருக்கார். ஒரு லேடி அப்படியே அடிச்சிச்சு பேக்லேயே. சத்தியத்தை சொல்ல போனும் சத்ருவாக பார்க்கிறார்கள். நீ குடித்து வெறித்து வேசித்தனமை விபச்சாரம் பண்ணி அதிலே மறிந்து போகக்கூடாது, பாவத்திலே அக்கிரமத்திலே மறித்து போயிடக்கூடாது. நீ மனம் திரும்பிக்கொள், உன் ஆத்மாவை காப்பாற்றிக்கொள், புது இருதயத்தை நீ மாற்றிக்கொள் என்று சொல்லுகிறார். நானோ முடியாது என்று சொல்லுவாய். உங்கள் வழிகள் அல்லவோ செம்மையில்லாத இருக்கிறது. அப்பொழுது அக்கிரமம் உங்களை எப்படி? நீங்கள் மனம் திரும்புங்கள், உங்கள் எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள். அப்பொழுது அக்கிரமம் உங்கள் கேட்டுக்கு காரணமாக இருப்பதில்லை. பிரியமானவர்களே, நம் என்ன விதமான காரணத்திலே இருக்கிறோம் என்று பார்ப்போம். நீங்கள் கேடு உண்டு பண்ணுகிற அக்கிரமத்தில் அகப்பட்டிருப்பீர்களால் இன்றைக்கு மனம் திரும்புங்கள், கண்டிப்பாக நீங்கள் பிழைப்பீர்கள். பிரியமானவர்களே, அவருடைய ஆதங்கத்தை பாருங்கள். 29 18 29 எவ்வளோ ஆதங்கம். பிரியமானவர்களே, மனம் திரும்புவோமா? ஒருவன் சாகிறதை நான் விரும்புவதில்லை என்றாலும் சாகருடைய சாவையை விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால் பிழைக்கவே அழைக்கிறார்.
பிழைக்க வேண்டுமா? அழைக்கிறவரிடத்தில் வாருங்கள், கண்டிப்பாக பிழைப்பீர்கள். ஐ மீன், காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.